இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 30 அதனுடைய 11வது வசனம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவர் பதிலை தரப்போகிறார். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் புலம்பல் நிறைந்த வார்த்தைகளாகவே இருக்கலாம். ஏன், எதற்கு என்கிற ஒரு கேள்வியோடு கூட நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த நெருக்கம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி புலம்பலாகவே நீங்கள் பாடிக்கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். உங்கள் புலம்பலை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்க புலம்பலை நிறுத்த போகிறார். எதற்காக நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ அதற்கு ஒரு முடிவை தேவன் தரப்போகிறார். உங்களுடைய புலம்பல் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன் பிள்ளைகளை குறித்து நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். உன்னுடைய வேலைகளை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு நடக்காத காரியங்களை நினைத்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய தொழிலே நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நீங்க படுகிற உபத்திரவங்கள், இவைகளை எல்லாம் நினைத்து நினைத்து புலம்பி புலம்பி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களுடைய புலம்பலுக்கு ஆண்டவர் சீக்கிரத்திலே ஒரு பதிலை தரப்போகிறார். புலம்பலை ஆண்டவர் நிறுத்த போகிறார். ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். தேவ சமூகத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? தேவனுடைய பாதத்திலே அழுது கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு உடைய புலம்பல் அற்புதமாய் முடிய போகிறது. கர்த்தர் புலம்புகிற வார்த்தைகளை நிறுத்தி மகிழ்ச்சியாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் புலம்பலை களிப்பாய் மாற்றுகிற தெய்வம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் களிப்பாய் மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.